Hello students, today we are going to see the concept of law of demand, in which we are going to see the exception concept. Okay, exception to the law of demand. Law of demand la இருக்கக்கூடிய சில exceptions. இது இல்லைனாலும் பரவாயில்ல, இதுக்கு இப்படி தான் நம்ம பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சில விதிகள் இருக்குது. அந்த விதியை தான் இப்போ நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? Normally the demand curve slopes downwards. The demand curve slopes downwards from left to right. எப்பயுமே பாருங்கள், இந்த டிமாண்ட் கர்வ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா slopes downwards from left side, okay, left to right. Okay, so slopes downwards la irukum எப்பயுமே demand curve, but in the exception demand பொறுத்த வரைக்கும், but there are some unusual demand curves which do not obey the law of demand, do not obey the law, and reverse occurs. reverse இந்த லாவை obey பண்ணாமல் மாற்றி வரும் அப்படின்றது. சரிங்களா? A fall in price brings about a contraction of demand. Fall in price அப்படின்னா ப்ரைஸ் குறைஞ்சிருச்சு அப்படின்னா டிமாண்டில் ஒரு கான்ட்ராக்ஷன் ஏற்படும். சரிங்களா? அண்ட் ரைஸ் இன் ப்ரைஸ் ரிசல்ட் இன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டிமாண்ட். ப்ரைஸ் அதிகமானாலும் அதுக்கான டிமாண்ட் அப்படின்றது அதிகமாக இருக்கும். சில விஷயங்களில், எல்லாத்துக்கும் கிடையாது. பொதுவான ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லா ஆஃப் டிமாண்டில் ப்ரைஸ் அதிகமாச்சுன்னா டிமாண்டை குறையும், அதே மாதிரி ப்ரைஸ் குறைஞ்சிச்சுன்னா டிமாண்ட் அதிகம். இது வந்து ஜென்ரல் லா. பட் தெர் ஆர் சம் ப்ராடக்ட்ஸ் விச் ஆர் எக்ஸப்ஷனல். அந்த எக்ஸப்ஷனல் ப்ராடக்ட்ஸ்க்கு மட்டும்தான் இந்த எக்ஸப்ஷனல் லா ஆஃப் டிமாண்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பொருந்தும். ஓகேங்களா? என்ன பாருங்க, a fall in price brings a contraction of demand. Demand குறையும். Okay, as well as and a rise in price results in extension of demand. Therefore, the demand curve slope upwards from left to right. It is known as exceptional law of demand. Okay, so அந்த மாதிரி விஷயங்களுக்கு வித்தியாசமாக, therefore the demand curve slopes upward from left to right. ஸோ அந்த மாதிரி எக்ஸப்ஷனால இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ்க்கு மட்டும்தான் இந்த கர்வு மாற்றி வரும். ஸோ ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட்டு ஸ்லோப்ஸ் அப்வேர்டு. சரிங்களா? லெஃப்ட் டு ரைட் ஸ்லோப்ஸ் அப்வேர்டு. ஓகேங்களா? இப்போ டிமாண்ட் குவான்டிட்டி இங்கே கொடுத்துருக்காங்க, குவான்டிட்டி இங்கே கொடுத்துருக்கு, அதோட ப்ரைஸ் இங்கே கொடுத்துருக்கு. சரிங்களா? அந்த எக்ஸப்ஷனல் ப்ராடக்ட்டுக்கு இங்கே 0 to Q1 இருக்கும்போது ப்ரைஸ் 0 to P1 இருக்கும்போது குவான்டிட்டி 0 to Q1 இருக்கும். அதே மாதிரி ப்ரைஸ் 0 to P2 இருக்கும்போது குவான்டிட்டி Q2 இருக்கும். சரிங்களா? அதே அளவுக்கு ரைஸே இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. சரிங்களா? ப்ரைஸ் 0 to P1 இருக்கும்போது குவான்டிட்டியும் அதே அளவுக்கு ரைஸ் ஆகுது. ஓகேங்களா? அதே மாதிரி P2 ரைஸ் ஆகும்போதும் இதோட குவான்டிட்டி P2 வரைக்கும் ரைஸ் ஆகுது. ஸோ திஸ் இஸ் எக்ஸப்ஷனல் பாயிண்ட். So in the diagram 2.6, in the diagram la DD is the demand curve which slopes upward. DD is the demand curve which slopes upward from left to right. முக்கியமான ஒரு பாயிண்ட், from left to right. Okay, it shows that when price 0 to P1, 0 Q1 is the demand, and when the price rises to P2, demand also extend to Q2. இந்த எக்ஸப்ஷனை பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் குறைஞ்சா டிமாண்டு அதிகமாகும். ப்ரைஸ் அதிகமாச்சு அப்படின்னு சொன்னால் டிமாண்டும் அதுக்கு தகுந்த மாதிரி டிவியேஷன் வரும்.
சரிங்களா? So now reason for exceptional demand curve. What are the reasons for exceptional demand-க்கான காரணங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். Giffen paradox. The Giffen paradox, the Giffen good or inferior goods is an exception to the law of demand. When the price of an inferior goods falls, the poor will buy less and vice versa. ஒரு ப்ராடக்ட்டுக்கான விலை குறைஞ்சது அப்படின்னு சொன்னால் புவர் பீப்புள்ஸ் விலை குறைஞ்ச டைம்லேயும் அதை அதிகமாக கன்சியூம் பண்ண மாட்டாங்க. என்ன தேவையோ அதை மட்டும்தான் கன்சியூம் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து கிஃபன் பேரடாக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கிஃபன் கூட்ஸ் ஆர் இன்ஃபீரியர் கூட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வெப்லன் ஆர் டெமான்ஸ்ட்ரேஷன் எஃபெக்ட். இந்த கொஷின்லாம் ஒரு 2 மார்க் கொஷின், இன்சைட் கொஷின். சரிங்களா? இந்த கொஷின் ஒரு 2 மார்க் கொஷின், இன்சைடாக கேட்பாங்க. சேம் as well as இந்த வெப்லன் எஃபெக்ட்டும் அதே மாதிரி தான். இது ஒரு 2 மார்க் கொஷின். ஓகேவா? நோட் பண்ணிக்கங்க. இன்சைட் கொஷின்ஸ் இதெல்லாம். Veblen has explained the exception demand curve through his doctrine of conspicuous consumption. Rich people buy certain goods because it gives social distinction or prestige. வெப்லனோட கான்செப்ட் படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, rich people buy certain goods because it gives social distinction or prestige. For example, diamond. ஓகேங்களா? பணக்காரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பொருளை வாங்குறாங்க அப்படின்னு சொன்னால் அது அவங்களோட அந்தஸ்தை உயர்த்தி காட்டுற மாதிரி இருக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் வாங்குவாங்க. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் டைமண்ட் அப்படின்னு சொல்லுவோம். டைமண்ட் தேவையில்லை, அது எங்கே நம்ம போட்டு போனாலும் அது ஒன்றும் பெருசாக நமக்கு வந்து அவங்க டைமண்ட் போட்டிருக்காங்க அப்படின்றதெல்லாம் போகணும்னு தெரிய போடுது. பட் இருந்தாலும் சம் பீப்புள்ஸ், ரிச் பீப்புள்ஸ் வந்து அந்த ரிச் சொசைட்டி பீப்புள்ஸ் அவங்கள மாதிரியே எல்லாரையும் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்துட்டு ரிச் பீப்புள்ஸ் எல்லாம் வந்து அவங்களோட இமேஜ் உயர்த்தி காட்டுறதுக்காக, அவங்களோட ஸ்டேட்டஸை உயர்த்தி காட்டுறதுக்காக இந்த மாதிரி ப்ராடக்டை பை பண்ணுவாங்க. ignorance. Sometimes the quality of the commodity is judged by its price. சில நேரங்களில் ஒரு பொருளோட விலை தான் அதோட தரத்தை நிர்ணயம் பண்ணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். Consumer thinks that the product is superior if price is high. Consumer think that the product is superior if price is high. As such, they buy more at higher price. இந்த காரணத்தினால அதிக விலை கொடுத்து வாங்குறதுக்கு அவங்க ரெடியாக இருப்பாங்க. அதிகமான கமாடிட்டியும் வாங்குவாங்க. அதிகமான குவான்டிட்டியில் கமாடிட்டி பை பண்ணுறதுக்கு அவங்க ரெடியாக இருப்பாங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெக்குலேட்டிவ் எஃபெக்ட். If the price of the commodity is increasing, then the consumer will buy more of it because of the exception that it will increase still further. Example, stock market. Okay. If the price of the commodity is increasing, then the consumer will buy more. ஒரு பொருளோட விலை அதிகமாக ஏறுது அப்படின்னா அந்த பொருளை அப்போ வாங்குவாங்க. எங்கே இது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில். சரிங்களா? அந்த பொருளுக்கான டிமாண்ட் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த பொருளை நம்ம வந்து பணத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு அதிகப்படியான லாபம் கிடைக்கும் அப்படின்ற நோக்கத்தில் பண்ணுறது தான் இந்த ஸ்பெக்குலேட்டிவ் எஃபெக்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறது. சரிங்களா? அது எக்ஸ்பிளைன் தட் இட் வில் இன்க்ரீஸ் ஃபர்தர் அப்படின்ற ஒரு கான்செப்டில் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் ஸ்டாக் மார்க்கெட். நெக்ஸ்ட் ஒன் ஃபியர் ஆஃப் ஷார்ட்டேஜ். டிமாண்ட் அந்த பொருளுக்கு அதிகமாக இருக்கும், அதனால் ப்ராடக்ட் கிடைக்காம போயிடும் அப்படின்ற கான்செப்டில். டூரிங் டைம்ஸ் ஆஃப் எமர்ஜென்சி ஆர் வார் பீப்புள் மே எக்ஸ்பெக்ட் ஷார்ட்டேஜ் ஆஃப் கமாடிட்டி அண்ட் ஸோ பை மோர். சரிங்களா? ஒரு இக்கட்டான சூழ்நிலை இந்த சொசைட்டிக்கு வருது அப்படின்னு சொன்னால், இந்த நாட்டுக்கோ இந்த சொசைட்டி பர்டிகுலர் சொசைட்டிக்கு வருது அப்படின்னு சொன்னால், அப்போ ப்ராடக்ட் நமக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதிகமான பொருளை கன்சியூம் பண்ணுவோம். விலை அதிகமாக இருந்தாலும் சில நேரங்களில் கன்சியூம் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் அட் ப்ரெசண்ட் சுச்சுவேஷன் கொரோனா சுச்சுவேஷன். கொரோனா ஸ்டார்ட் ஆன உடனே வந்துட்டு எல்லாமே லாக்டவுன் வருதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அவங்களோட அன்றாட தேவைகளுக்கான பொருட்களை அதிகமாக வாங்குறதுக்கான முயற்சிகள் பண்ணாங்க. சரிங்களா? இது வில்லேஜஸை விட சிட்டிஸில் வந்து இது அதிகமாக நாங்கள் பார்க்க முடிஞ்சுது.
ஸோ இது ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம எடுத்துக்கலாம். டூரிங் a times of emergency of war, people may expect shortage of a commodity and so buy more. Okay, these are the some of the facts for an exceptional law of demand. Okay, now extension and contraction of demand. Extension and contraction அப்படின்னு சொன்னால், கான்ட்ராக்ஷன் அப்படின்னு சுருங்கிறது, எக்ஸ்டென்ஷன்னா விரிவடைகிறது. சரிங்களா? ஒரு ப்ரைஸ் குறையுது அப்படின்னு சொன்னால் அந்த டிமாண்ட் எக்ஸ்டென்ஷன் ஆகணும். அதேமாதிரி ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா டிமாண்ட் வந்து கான்ட்ராக்ஷன் ஆகும். இது வந்து எக்ஸ்டென்ஷன் கான்ட்ராக்ஷன் ஆஃப் டிமாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம சிம்பிளாக சொல்லணும்னா இன்க்ரீஸ் டிக்ரீஸ் சொல்லுவோம். சரிங்களா? அதே அந்த கான்செப்ட் தான் இது. The changes in quantity demanded for a commodity to the change in price alone are called extension and contraction of demand. ஒரு பொருளோட விலை இல்லை மாறுதல் ஏற்பட்டால், சரிங்களா, அப்போது அந்த பொருளோட டிமாண்டும் மாறுதல் ஏற்படும். இதை தான் நாம் என்னன்னு சொல்கிறோம், எக்ஸ்டென்ஷன் அண்ட் கான்ட்ராக்ஷன் ஆஃப் டிமாண்டுன்னு சொல்லுவோம். The change in demanded for a commodity due to change in price. Okay, then it is called extension and contraction of demand அப்படின்னு நம்ம சொல்லுவோம். Okay, in other words, buying more at lower price, and less at higher price is known as extension and contraction of demand. In other words, buying more at lower price and less at higher price is known as extension and contraction of demand. இது ஒரு 2 மார்க் கொஷினுக்கான மீனிங் as well as மீனிங்கை நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, மூவ்மெண்ட் அலாங் டிமாண்ட் கர்வ். ஸோ எப்பயுமே டிமாண்ட் கர்வை பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு லெஃப்ட் சைட்லேயும் குவான்டிட்டி ரைட் சைட்லேயும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஐ மீன் ஹரிசான்டல் லைனில் ப்ரைஸ் வந்து வெர்டிக்கலில் இருக்கும். Okay, the diagram to at point A, the price OP2 at point A, the price OP2, இங்கே இருக்கு OP2, இந்த இடத்துல point A வரணும், மென்ஷன் ஆகலை. and quantity demand OQ2. When price falls to OP3, movement along the demand curve A to C, the quantity demand and increase to OQ3. The price P2 இருந்து P3க்கு குறைஞ்சது அப்படின்னு சொன்னால் குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். சரி, இது ஒரு டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன். நல்லா கேளுங்க. ப்ரைஸ் இங்கே P1 இருக்குது, OP1. இங்கே வந்து குவான்டிட்டி டிக்ரீஸில் இருக்குது, ப்ரைஸ் அதிகமாக இருக்குது. சரிங்களா? இங்கே குவான்டிட்டி கம்மியாக இருக்குது. ஓகே, அதே மாதிரி P2வில் இருக்கும்போதும் இதோட குவான்டிட்டி P2 எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு குவான்டிட்டியில் வேரியேஷன் இருக்குது. P3யில் பார்க்கும்போது ப்ரைஸ் கம்மியாக இருக்கும்போது Q3 வரைக்கும் போகுது. சரிங்களா? அதாவது P1ல் இருந்து ப்ரைஸ் P2வுக்கு டிக்ரீஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? So, if price rises P1 to P2, the quantity demanded decreases. இது ஒரு diagrammatic representation பார்த்துக்கோங்க. ஸோ அந்த டயக்ராம் தான் இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? இந்த டயக்ராம் அதே இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். P1ல் இருந்து Q2. ஓகே, அதே மாதிரி Q1 Q2 வரைக்கும் இங்கே ஏலேருந்து பிக்கு மூவ் ஆகிருக்கு. அதே மாதிரி இங்கே ஏலேருந்து பிக்கு மூவ் ஆகுது. ப்ரைஸோட வேரியேஷன், அந்த ப்ராடக்ட் குவான்டிட்டியோட வேரியேஷன். ஓகேங்களா? shift in the demand curve. A shift in the demand curve occurs when a change in the value of variable other than its price in the general demand function. An increase or decrease in demand due to changes in condition of demand is shown by various shift in demand. சரிங்களா? இன்க்ரீஸ் ஆகட்டும் டிக்ரீஸ் ஆகட்டும் டிமாண்டை
due to change in conditions, ப்ரைஸ் கண்டிஷனை தவிர வேறு கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது ஷிஃப்ட் இன் டிமாண்டில் நமக்கு வரும். சரிங்களா? எக்ஸ்டென்ஷன் அண்ட் கான்ட்ராக்ஷன் ஆஃப் டிமாண்ட் ஃபாலோஸ் a change in price. Increase or decrease in demand takes place when price remains the same and the other factors bring out demand changes. Okay. ஸோ ஷிஃப்ட் அண்ட் டிமாண்டை பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் ரிமைன்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது அதர் ஃபேக்டர்ஸால் டிமாண்டு நமக்கு சேஞ்சஸ் வந்தால் அது வந்து ஷிஃப்ட் இன் டிமாண்ட் அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். Now elasticity of demand. எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட். எலாஸ்டிசிட்டி அப்படின்னா நெகிழ்ச்சி அப்படின்னு சொல்லுவோம், அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்ற மாதிரி. சரியா? த லா ஆஃப் டிமாண்ட் எக்ஸ்பிளைன்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் சேஞ்ச் இன் டிமாண்ட் டியூ டு த சேஞ்ச் இன் ப்ரைஸ். இந்த லா ஆஃப் டிமாண்ட் அப்படின்றது ப்ரைஸ் மாறுதல் ஆகும்போது டிமாண்ட் எந்த அளவுக்கு மாறுதல் ஆகும் அப்படின்ற ஒரு டைரக்ஷனை மட்டும் சொல்லும். சரிங்களா? இட் ஃபெயில்ஸ் டு எக்ஸ்பிளைன் the rate of change in demand due to the given change in price. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. it fails to explain. law of demand fails to explain the rate of change in demand due to change in price. okay. ஸோ அப்போது இந்த ஃபெயில் அப்படின்ற கான்செப்ட் எந்த அளவுக்கு மாறுதல் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு கான்செப்டை லா ஆஃப் டிமாண்ட் சொல்கிறதில்ல. ப்ரைஸ் குறைஞ்சதுனால டிமாண்டில் சேஞ்ச் இருக்குது அப்படின்னு மட்டும்தான் சொல்லுது. ஆனால் எந்த அளவுக்கு சேஞ்ச் இருக்குது அப்படின்றத விஷயத்த இந்த லா ஆஃப் டிமாண்டு சொல்லலை. ஸோ அந்த விஷயத்தை சொல்கிறது தான் இந்த எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட். ஓகே. எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் எக்ஸ்பிளைன்ஸ் த ரேட் ஆஃப் சேஞ்ச். Elasticity of demand explains the rate of change in quantity demanded due to change in price. Okay. Elasticity of demand is therefore a technical term used by economists to describe the degree of responsiveness. To describe the degree of responsiveness of a quantity demanded for a commodity to a change in price. Okay. ஸோ எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் அப்படின்றது எந்த அளவுக்கு ரேட் ஆஃப் சேஞ்சில் வேரியேஷன் நடந்திருக்கு, ப்ராடக்டில் ப்ரைஸ் மாறுதல் ஆகிறதுனால எந்த அளவுக்கு சேஞ்சஸ் நடக்குது அப்படின்ற ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறது தான் இந்த எலாஸ்டிசிட்டி ஆஃப் டேர்ம். சரிங்களா? இது ஒரு டெக்னிக்கல் டேர்ம். ஓகே. elasticity of demand, elastic demand or more elastic demand, inelastic, price elastic அப்படின்னு நிறைய வார்த்தைகளை நம்ம சொல்கிறோம். ஓகே. Demand for a commodity is said to be elastic when the quantity demanded increases by a large amount due to little fall. elastic அப்படின்னு நம்ம எப்போ சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு பொருளோட விலை சின்ன அளவுக்கு மாறுதல் ஏற்படும் போது பெரிய அளவுக்கான டிமாண்ட் வருது அப்படின்னு சொன்னால் இன்க்ரீசஸ் பை எ லார்ஜ் அமௌண்ட் டியூ டு லிட்டில் ஃபால் இன் ப்ரைஸ். ஒரு சின்ன அளவு ப்ரைஸில் மாறுதல் ஏற்படும் போது ஒரு பெரிய அளவுக்கு டிமாண்ட் வருது அப்படின்னு சொன்னால் அதை நம்ம எலாஸ்டிக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் டிக்ரீஸ் பை எ லார்ஜ் அமௌண்ட் டியூ டு லிட்டில் ரைஸ் இன் ப்ரைஸ். அதே மாதிரி டிக்ரீஸுக்கும். சரியா? அதே மாதிரி டிக்ரீஸுக்கும் நம்ம சொல்கிறோம்.
To be more scientific, elastic demand is called more elastic demand. Okay, so to be more scientific, elastic demand is called more elastic demand. ஒரு ப்ரைஸில் மாறுதல் ஏற்படும் போது டிமாண்ட்லேயும் இன்க்ரீஸோ ஆர் டிக்ரீஸோ ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் அதை நம்ம எலாஸ்டிக் ஆஃப் டிமாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ டைப்ஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட். வாட் ஆர் த டைப்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட், இன்கம் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட், cross elasticity of demand, advertising elasticity of demand. Okay, there are 4 types of elasticity of demand: price, income, cross, and advertising. Okay, what is price elasticity of demand? Price elasticity of demand is commonly known as elasticity of demand. Elasticity of demand annalum price elasticity of demand annalum ஒண்ணுதான். This is because price is the most influential factor affecting demand. ஒரு டிமாண்டில் சேஞ்ச் வருதுன்னா அதுக்கு முக்கியமான ஒரு காரணமாக ப்ரைஸ், இந்த விலையை நம்ம பார்க்குறோம். Elasticity of demand measures the responsiveness of quantity demanded to change in price. Measures the responsiveness, அதான் அந்த ரேட் அப்படின்னு நம்ம சொன்னோம். எந்த அளவுக்கு மாறுதல் ஏற்படுது அப்படின்னு ஒரு ரெஸ்பான்சிவ்னஸ், இந்த ரேட் ஆஃப் சேஞ்சை பற்றி பார்க்குறது தான் இந்த எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஒன், ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட். த ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் commonly known as elasticity of demand. Okay, price elasticity of demand is commonly known as elasticity of demand. Refers to responsiveness and sensitiveness of demand for a product to the change in its price. In other words, price elasticity of demand is equals to, இங்க ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா ஒன்று கொடுத்துருக்கு. E சஃபிக்ஸில் P அப்படி போட்டோம் அப்படின்னா எலாஸ்டிசிட்டி ஆஃப் ப்ரைஸ் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஓகே, ஆர் ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லலாம். which is equal to proportionate change in quantity demanded by proportionate change in price. ஒரு ப்ரொபோர்ஷனேட் சேஞ்ச், டிமாண்டில் எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் டிமாண்டு சேஞ்ச் நடந்திருக்கு டிவைடட் பை சேஞ்ச் இன் ப்ரைஸ், ப்ரொபோர்ஷனேட் சேஞ்ச் இன் ப்ரைஸ். இதை நம்ம டிவைட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி எந்த அளவுக்கு நமக்கு வேறுதல் இருக்குது. 10% வேரியேஷன் இல்லை 50% வேரியேஷன், ஒரு ப்ராடக்டோட விலை 10 ரூபா குறைஞ்சிருக்கிறதுனால நமக்கு 20% டிமாண்ட் அதிகமாக இருக்குது, இல்லை 30% டிமாண்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னு ஒரு பர்சன்டேஜ் கணக்கில் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட். இப்போ லா ஆஃப் டிமாண்டை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா 10 ரூபா குறைஞ்சதுனால இங்கே டிமாண்ட் அதிகமாகிடுச்சு, ஆனால் எவ்வளவு டிமாண்ட் அதிகமாச்சுன்னு நம்ம சொல்ல போகிறதில்ல. ஆனால் அதே இங்கே எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்டில் வரும்போது 10 ரூபா குறைஞ்சதுனால 20% டிமாண்ட் அதிகமாகிடுச்சு, 10 ரூபா குறைஞ்சனால 30% டிமாண்ட் அதிகமாகிடுச்சு அப்படின்ற ஒரு பர்சன்டேஜ் கால்குலேஷன் சொல்கிறதுனால ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட். நியூமரிக்கலி we can say that elasticity of price is delta Q by delta P into P by Q. Okay, where delta Q equal to Q1 minus Q0, delta P equal to P1 minus P0, Q1 equal to new quantity, QO is original quantity, and P1 is new price, P0 is original price. Okay, இந்த delta Q அப்படின்றது change in quantity, delta Q அப்படின்றது change in quantity, delta P என்றது change in price, P என்றது price, Q என்றது quantity. ஓகே, delta Qனா Q1 minus Q0, Q0 அப்படின்றது ஒரிஜினல் வேல்யூ, 1 அப்படின்றது நியூ வேல்யூ. அதே மாதிரி P1 P0க்கும் இது பொருந்தும். ஓகே, ஸோ நவ் இன்கம் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட். த இன்கம் இஸ் ஆல்சோ a factor that influence the demand of a product.
இப்போ நம்ம எப்படி ப்ரைஸை பார்த்தோமோ அதே மாதிரி இன்கமும் ஒரு ஃபேக்டராக நம்ம பார்க்குறோம். Hence, the degree of responsiveness of a change in demand for a product due to change in income is known as income elasticity of demand. The degree of responsiveness of a change in demand of a product due to change in income. Okay. இன்கமில் மாறுதல் ஏற்பட்டதுனால டிமாண்ட்லேயும் எந்த அளவுக்கு சேஞ்ச் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அது இன்கம் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஃபார்முலா ஹியர் இஸ் த ஃபார்முலா. ஒய் அப்படின்றது இன்கம் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ இ ஆஃப் ஒய் அப்படின்னு சொன்னோம், இல்லைனா இன்கம் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட். இ சஃபிக்ஸில் கீழே ஒய் போட்டோம் அப்படின்னா ஒய்னா இன்கம், இ ஆஃப் ஒய் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா ப்ரொபோர்ஷனேட் சேஞ்ச் இன் குவான்டிட்டி டிமாண்ட் ஃபார் எ ப்ராடக்ட். இங்கே நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இந்த ப்ரொபோர்ஷனேட் சேஞ்ச் இன் டிமாண்டுன்னு போடக்கூடாது, குவான்டிட்டி டிமாண்டட் அப்படின்னு முக்கியமாக போடணும். ப்ரொபோர்ஷனேட் சேஞ்ச் இன் குவான்டிட்டி டிமாண்டட் ஃபார் எ ப்ராடக்ட் டிவைடட் பை ப்ரொபோர்ஷனேட் சேஞ்ச் இன் இன்கம் அப்படின்னா இன்கம் எலாஸ்டிசிட்டி. அதே மாதிரி இங்கே ப்ரைஸ் அப்படின்னு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அது வந்து ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்டுன்னு வரும். இங்கே ப்ரைஸ், அங்கே இன்கம். ஓகே, இதுதான் அதே ஃபார்முலா தான். இந்த ப்ரைஸும் இன்கம் மாற்றணும் அப்படின்னா அதோட மீனிங் நமக்கு மாறும். ஓகே, ஸோ இந்த வயசில் கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு இன்கம் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்டு. இன்கம் இந்த அளவுக்கு இன்கம் மாறுறதுனால இந்த அளவுக்கு டிமாண்ட் மாறி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகே, cross elasticity of demand. The cross elasticity of demand refers to the percentage change in quantity demanded for one commodity as a result of small change in price of another commodity. Cross, இப்போ நான் ஒரு பொருளுக்கான விலை குறைஞ்சிருக்கு, அதனால் அந்த பொருள் வந்து விலை ஏறி குவான்டிட்டி அதிகமாக இருக்குது இல்லை டிக்ரீஸ் ஆகிருக்குன்னு நம்ம சொல்லுவோம். அப்போது அதே மாதிரி இன்னொரு பொருளோட விலை குறையும் போது இந்த பொருளில் ஏதாவது மாறுதல் நடக்குது அப்படின்னு சொன்னால் அது கிராஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட்னு சொல்லுவோம். சப்போஸ் ப்ராடக்ட் ஏ ப்ராடக்ட் பின்னு சொல்கிறோம் அப்படின்னா ப்ராடக்ட் ஏ விலை குறைஞ்சதுனால ப்ராடக்ட் பியோட டிமாண்டு அதிகமாகவோ குறைஞ்சது அப்படின்னு சொன்னால் இதை வந்து கிராஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, cross elasticity of demand refers to the percentage change in quantity demanded for one commodity as a result of small change in price of another commodity. Okay, this type of elasticity usually arises in the case of interrelated goods such as substitutes and complementary goods. The cross elasticity of demand for goods X and Y can be expressed as proportionate change in demand of commodity X divided by proportionate change in price of commodity Y. ஒய்யோட ப்ரைஸ் மாறுதல் ஏற்பட்டதுனால எக்ஸில் குவான்டிட்டி வேரியேஷன் வந்தது, டிமாண்ட் வேரியேஷன் வந்ததுன்னு சொன்னால் அது கிராஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, now advertising elasticity of demand. The responsiveness of change in demand due to change in advertising or other promotional expenses is known as advertising elasticity of demand. Proportionate change in demand divided by proportionate change in advertising expenditure. அட்வர்டைஸிங்கில் ஏற்படக்கூடிய செலவுகள்னால டிமாண்டில் மாறுதல் ஏற்படுது அப்படின்னு சொன்னால் அது வந்து அட்வர்டைஸ்மெண்ட் டிமாண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இ ஆஃப் ஏ அப்படின்னு சொன்னால் அட்வர்டைஸிங், அதே மாதிரி இ ஆஃப் சின்னு போட்டிங்கன்னா கிராஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட். ஸோ தெர் ஆர் 4 types of elasticity of demand. Okay, one is price, second one is income, third one is cross, and fourth one is advertising. Okay, now levels or degrees of price elasticity of demand. One of the most important question, it is asked in 5 mark. Okay, இது வந்து 5 mark question, and the types of elasticity of demand பொறுத்த வரைக்கும் இது ஒரு 3 mark question. நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, most important questions இது. Okay, so degrees of price elasticity of demand. Okay, the price elasticity of demand is commonly known as elasticity of demand.
which refers to a degree of responsiveness of demand to the change in price of the commodity. எந்த ரேட்டில் மாறுதல் ஏற்படுதுன்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அதுதான் which refers to a degree of responsiveness of demand to change in price. Okay, அதில் there are different types of price elasticity. First one, perfectly elastic demand. Price elasticity EP is equal to infinity அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த வார்த்தை என்ன நம்ம சொல்லுவோம், இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லுவோம். EP equal to infinity அப்படின்னு சொன்னால் அது பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் அப்படின்னு அர்த்தம். பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். எலாஸ்டிக் பர்ஃபெக்டாக நெகிழ்ச்சித்தன்மையாக இருக்குன்னு சொல்லுவோம். டயக்ராமெட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு வெர்டிக்கல் ஆக்சிஸ்லேயும் டிமாண்ட் வந்து ஹரிசாண்டல் ஆக்சிஸ்லேயும் இருக்கும். விச் இஸ் பேரலல், முக்கியமாக பார்க்கணும், பேரலாக இருக்கும். குவான்டிட்டிக்கு ப்ரைஸ் வந்து பேரலாக இருந்தது அப்படின்னு சொன்னால் EP equal to இன்ஃபினிட்டியாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், the demand is said to be perfectly elastic when a slight change in price of a commodity causes a infinite change in quantity demand. Okay, infinite amount, infiniteனா countless number அப்படின்னு அர்த்தம். நம்மளால் கவுண்ட் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி ஒரு டிமாண்ட், சின்ன ப்ரைஸில் மாறுதல் ஏற்பட்டாலும் டிமாண்ட் ரொம்ப அதிகமாக போகுது, நம்மளால் கவுண்ட் பண்ண முடியல அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, இன்ஃபினிட்டியாக இருந்துச்சு அப்படின்னா, அன்கவுண்டபிள் அப்படின்னு இருந்தால் அது பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் டிமாண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, which is horizontal straight line parallel to x-axis அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, now perfectly inelastic demand. பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் டிமாண்ட் அப்படின்னு சொன்னால் EP equal to 0 அப்படின்னு சொல்லுவோம். EP is equal to 0. ஓகே, இதே இங்கே பார்த்தீங்கன்னா டிமாண்ட் வந்து பர்ஃபெக்ட்லி EP equal to infinity அப்படின்னு இருக்கும். ஓகே, ஸோ when there is no change in demand for a product due to change in price, ப்ரைஸில் மாறுதல் ஏற்பட்டாலும் டிமாண்டில் எந்த சேஞ்சுமே இல்லை அப்படின்னு சொன்னால் அது என்ன அர்த்தம், பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் டிமாண்ட் அப்படின்னு அர்த்தம். பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் டிமாண்ட் when there is no change in demand for a product due to change in price, then demand is said to be perfectly inelastic, which is vertical straight line அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நோ சேஞ்சாக இருந்தால். ஓகே, இந்த டயக்ராமை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். குவான்டிட்டி டிமாண்ட் அதே மாதிரி தான், சேம் ப்ரைஸும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் வெர்டிக்கல் ஆக்சிஸில் சரிங்களா டிமாண்டு எந்த மாறுதலும் இருக்காது. டிமாண்டில் பாருங்கள், இந்த ப்ரைஸ் P1 இருக்கும்போது டிமாண்ட் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஓகே, P1 இருக்கும்போது டிமாண்ட் ஒரே மாதிரி தான் இருக்குது. P2லையும் டிமாண்ட் ஒரே மாதிரி தான், P3லையும் டிமாண்ட் ஒரே மாதிரி தான் இருக்குது. தெர் இஸ் நோ சேஞ்ச், எந்த சேஞ்சும் இல்லை. எதில் டிக்ரீஸ் ஆர் இன்க்ரீஸ் எதுவுமே இல்லை. ஸோ தென் திஸ் இஸ் said to be perfectly inelastic. ஓகே, அப்போது EP is equal to 0 அப்படின்னு அர்த்தம். ஓகே, now relatively elastic, EP is greater than 1. EP is greater than 1 அப்படின்னா அது பர்ஃபெக்ட் ரிலேட்டிவ்லி எலாஸ்டிக் அப்படின்னு அர்த்தம். ஓகே, the demand is relatively elastic when the proportionate change in demand for a commodity is greater than its price. The proportionate change in demand for a commodity is greater than proportionate change in price. ஸோ இந்த மாதிரி இருந்தால் அது என்னன்னு சொல்லுவோம், ரிலேட்டிவ்லி எலாஸ்டிக் டிமாண்ட்னு சொல்லுவோம். த டிமாண்ட் கர்வ் இஸ் கிராஜுவலி ஸ்லோப்பிங். ஓகே, இந்த டயக்ராம் பார்த்தா தெரியும். P1 இருக்கும்போது குவான்டிட்டி 0வாக இருக்குது, QOவாக இருக்குது. அதே மாதிரி P2 இருக்கும்போது Q1க்கு இன்க்ரீஸ் ஆகி போயிருக்கு, ப்ரைஸ் குறைஞ்சதுனால டிமாண்ட் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த டைமில் உங்களோட இந்த ஸ்லோப் அப்படின்றது கிராஜுவலாக
டவுன்வர்ட்ஸ் நோக்கி போகுது அப்படின்னு சொன்னால் அது இபி இஸ் கிரேட்டர் தென் 1 இருக்குமே ஆனால் தென் இட் இஸ் கால்ட் ரிலேட்டிவ்லி எலாஸ்டிக் டிமாண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் யூனிட்டரி எலாஸ்டிக் டிமாண்ட். யூனிட்டரி எலாஸ்டிக் டிமாண்ட். EP equal to 1 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, the demand is unitarily elastic when the proportionate change in price of a product results in the same proportionate change. ப்ரைஸும் குவான்டிட்டியும் ஒரே அளவு மாறுதல் இருந்தது அப்படின்னு சொன்னால் அது யூனிட்ரி எலாஸ்டிக் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ப்ரொபோர்ஷனேட் சேஞ்ச் இன் ப்ரைஸ் ஆஃப் எ ப்ராடக்ட் results in the same proportionate change the quantity demanded. Okay, here the shape of the demand curve is rectangular hyperbola. சரிங்களா, ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா முக்கியமான ஒரு பாயிண்ட். இந்த கர்வ் எப்படி இருக்கும்? ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலாவாக இருக்கும். 0 to P1, 0 to P0. இங்கே Q0 இருக்குது, அதே மாதிரி Q1 இருக்குது. மாறுதல்கள் ஒரே மாதிரியாக இருக்குமே, ஆனால் இந்த கர்வ் வந்து ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலாவாக இருக்கும். ஸோ உங்களோட இந்த கான்செப்ட் EP equal to 1 அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ ஹியர் இஸ் எ டேபிளர் காலம். இந்த டேபிளர் காலம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டேபிளர் காலம். ஓகே, EP equal to infinity நியூமெரிக்கல் வேல்யூ கொடுத்துருக்கு. EP இன்ஃபினிட்டியாக இருந்தால் பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக்காக இருக்கும். இது வந்து எக்கனாமிக் டெர்மினாலஜி. டிஸ்கிரிப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சேஞ்ச் இன் டிமாண்ட் இஸ் இன்ஃபனைட் at a given price. Change in demand is infinite at a given price. Its shape is horizontal. And EP equal to 0 இருக்கும்போது perfectly inelastic இருக்கும். Demand remains unchanged. It is vertical இருக்கும். அதேமாரி யூனிட்டரி எலாஸ்டிக் EP equal to 1 இருந்தால் யூனிட்டரி. ஓகே, ப்ரைஸும் proportionate change in quantity, proportionate change in price equal இருக்கும். The shape is rectangular hyperbola. Okay, and if EP is between 0 and 1, 0க்கும் 1க்கும் நடுவில் இருக்குது அப்படின்னா which is inelastic. சரியா, உங்களோட quantity will be, the change in quantity will be less than change in price, then it is steeper அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, if EP is greater than 1, ஓகே, இன்ஃபினிட்டிக்கும் 1க்கும் நடுவில் இருக்குது, 0 to 1 கிரேட்டரில் இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களது எலாஸ்டிக்காக இருக்கும். தட் இஸ் proportionate change in quantity which is greater than proportionate change in price, then the curve will be flatter. Okay, so these are the types of elasticity of demand. Okay, there are 5 types: perfectly elastic, perfectly inelastic, okay, relatively elastic, relatively inelastic and unitary. Okay, இதோட கான்செப்ட்ஸ் எல்லாமே கொடுத்து இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் விச் இஸ் 5 mark கொஸ்டின். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டாபிக் determinants of elasticity of demand. What are the things which determines the elasticity of demand அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ அப் டு திஸ் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஃபஸ்ட் சாப்டர் செகண்ட் சாப்டர் எல்லாமே கவர் அப் பண்ணியிருக்கோம். சரிங்களா, இந்த சாப்டரில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அப்படின்னா நீங்கள் இதை கமெண்ட் பண்ணுங்கள். அதே நேரத்தில் காலும் பண்ணி உங்களுக்கு டவுட்ஸை நீங்கள் எங்கிட்ட கேட்கலாம். சரிங்களா, ஸோ யூ வில் பி ஹேவிங் யுவர் ரெகுலர் அசைன்மெண்ட்ஸ், ஸ்லிப் டெஸ்ட், இது எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக கண்டக்ட் ஆகும். சரிங்களா, ஸோ யூ ப்ளீஸ் வாட்ச் இட் அவுட் ரெகுலர்லி. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி உங்களோட புக் பேக் கொஷின்ஸு, இதில் இருக்கிற எல்லா புக் பேக் கொஷின்ஸும் நீங்கள் தரவு பண்ணணும். சரிங்களா, அப்படி தரவு பண்ணால் மட்டும்தான் நீங்கள் சக்சீட் ஆக முடியும். கைட் ஃபாலோஅப்ஸ் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட சாய்ஸ் எந்த கைடு வேணாங்க. பை சுரா இஸ் கன்வீனியன்ட் ஃபார் யூ பீப்புள்ஸ். ஸோ சுரா கைட் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து இந்த சாப்டர் முடிச்சிடலாம். ஓகேங்களா,
ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த சாப்டர் நம்ம முடிச்சிடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. Till little bit of concept is there. Determinants, measurement of elasticity of demand, and importance of elasticity of demand. Okay, and ordinal analysis, and next is indifference. Okay, properties, diminishing marginal rate of substitution, price line or budget line. Hope we will try to finish in next video or else in second next video. Okay, so thank you guys. If there are doubts, comment பண்ணுங்க. Okay.